சிம்மம் ராசி சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்ட ராசி. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? இல்லைன்னா உங்களோட விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டா என்ன மாதிரியான நன்மைகள் பெற முடியும்? மேலும் உங்களுக்கு இந்த வாரம் பலமா என்ன நடக்கும், பலவீனமா என்ன அமையும், நீங்க கவனமா என்ன மாதிரியான விஷயத்துல செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மகம், பூரம், உத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் கொண்டிருக்குது. அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால சாதகமா என்ன அமையும், பாதகமா என்ன அமையும் அப்படிங்கறது தான் நாம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சூரியனை நீங்க ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். நீங்க ஏதாவது விஷயத்த தொடங்கினா கூட நிறைய காரிய தடை பின்னடைவுலாம் வரும். அது ரொம்பவுமே மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான விளைவுகள் உங்களை நெருங்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமையில சூரிய பகவான் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான வழிபாடா பார்க்கப்படுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியா அமையும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில் அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு பயனா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்மே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ உங்களுக்கான பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவான அதிபதியா கொண்டவங்க நீங்க அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இப்போ இந்த வாரம் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால பண தட்டுப்பாடு வரலாம். குடும்பத்துல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் வரலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில உங்களால எல்லா விஷயத்தையுமே திறமையா செயலாற்ற முடியும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் வரும்பொழுது நீங்க அக்கறையோடு உங்களுக்கான சேமிப்பை தொடங்குவீங்க. பொன்பொருள் சேர்க்கை கூட இருக்கும். ஏதாவது ஆபரணங்கள் கூட நீங்க இந்த சமயத்துல வாங்குவீங்க. உங்களுடைய மனைவி மக்களால் மன சங்கடம் வரலாம். கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலுமே நீங்க ஈடுபடணும். அவங்களை ஏதாவது பேசுறதா இருந்தா கூட வார்த்தைகளை கவனமா பிரயோகம் செய்யணும். தேவையில்லாம எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடக்கூடாது. பேசும் பொழுது வார்த்தைகளை கவனமாகவும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லதா இருக்கும். புதன் 8, 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் எதிர்ப்பை காட்டியவங்க கூட உங்களுக்கு சரியான நேரத்துல உறுதுணையா உதவியா இருப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவங்க நமக்கு உதவி செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கிறதன் மூலம் கடன் தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கிடும். பணவரவு அதிகரிக்கும். குரு 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கெடுதல் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது பாதகமா முடிஞ்சிரும். நீங்க செய்யற விஷயம் தப்பா இருந்தா அது உங்களுக்கே வந்து சேர்ந்துடும். எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்திலுமே கெடுதல் நினைக்கவே கூடாது. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் வரும் பொழுது நீங்க யாருக்கிட்டையுமே இந்த இரவலா சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்குவோம், யாராவது கொடுங்க அப்புறம் தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஏதாவது உங்ககிட்ட பொருளை. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்க இந்த வாரம் இரவலா யாருக்கும் தங்க நகைகளை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது திரும்பி வந்து சேருவது ரொம்பவுமே சிரமமான விஷயமா அமைஞ்சிடும். அதனால கவனமா இருங்க. யாருக்கிட்டையும் இரவல் உங்களோட பொருட்களை தராதீங்க. அதுவும் தங்க நகைகளை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காதீங்க. சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்குமே திருமணம் கைகூடி வரும். ராகு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வீண் அலைச்சலும் பண செலவுகளும் வரலாம். அதனால கவனமா தான் செலவு விஷயத்துல நீங்க இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு பழி சொல்லும் வராம பார்த்துக்கோங்க. உங்களோட சிறப்பான செயல்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கூட இருக்கிறவங்களே உங்களோட செயல்களுக்கு பொறாமைப்படலாம். அதனால ஏதாவது சின்ன தவறு இருந்தா கூட அதை பெரிய விஷயமாக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்கள்ல நிதானத்தையும் சரியான முறையும் கடைபிடிங்க. எந்த ஒரு தவறும் வராம பார்த்துக்கோங்க. நீங்க இடம் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தான்.
கவனமா எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துங்க, நல்லது நடக்கும். கேது 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் படாத பாடுபடுற மாதிரி இருக்கும். வரவுக்கு மேல் செலவு இருந்தாலுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெருமளவுல உங்களை பாதிக்காத வகையில தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல இருக்கும், அது எப்படியாவது நீங்க சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால பெருசா கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலுமே சேமிக்க முடியாதபடி செலவுமே இருக்கும். ஓரளவுக்கு இந்த வாரம் ஈக்குவலா போகும். அதனால பெருசா கஷ்டம் சிரமம் எதுவும் இல்லை. சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள் உங்களுக்குமே ஏற்படலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறதன் மூலம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிச்சு காணப்படும். மற்றவங்க உங்களை பத்தி அவதூறா பேசினாலுமே நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கும். அதனாலதான் அலுவலகத்திலையுமே வேலை சுமை கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. உங்களோட வேலைகளை மட்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லதா இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னோட வேலையை சேர்த்தி பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா வச்சுக்கோங்களேன், உங்க மேல இருக்கிற பொறாமையில ஏதாவது தப்பா செஞ்சுட்டா கூட அதோட விளைவுகளை நீங்க தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகளை நீங்களா செய்யறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கூட செஞ்சு கொடுத்துருங்க. யாருக்கிட்டையும் உங்களோட பொறுப்பு மட்டும் கொடுக்காதீங்க, தட்டியும் கழிக்காதீங்க. உங்களால எல்லா விஷயங்களுமே சிறப்பா செய்ய முடியும். அதுக்கு சரியான வழிவகுத்து நீங்க செஞ்சீங்கன்னாவே நன்மையும் பெற முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கிறது நல்லபடியா தான் இருக்கும். வழக்கம் போலவே இருக்கும், சிறப்பாகவே நடைபெறும். சக வியாபாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும். ஆனாலும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். இதனால் கொஞ்சம் சிரமங்களுமே வரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். அதன் பிறகு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில கேதுவும், தனவாக்கு ஸ்தானத்தில் சந்திரனும், கலஸ்திரத்தில் சனியும் ராகுவும், அஷ்டமத்தில் சுக்கிரனும், பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும், புதனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், அயன சயன போக ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க. 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்றாருன்னு பார்த்தா தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு போறாரு. இதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தா இந்த வாரம் தடை தாமதங்கள் நீங்கும், பயணங்கள் உண்டாகலாம். குருவின் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். மற்றவங்க கிட்ட கெட்ட பெயர் வராம நீங்க எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மையை நீங்க பெற முடியும். உணவு கட்டுப்பாடு ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயம். குடும்ப நிம்மதி, ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம், கவனமா இருக்கணும். வீடு வாகனங்களுக்கான செலவு அதிகரிக்கலாம். இப்போ மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும், என்ன மாதிரியான பலன் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சுரவுகள் முடிவிற்கு வந்துடும். வீடு மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அதற்கான தக்க சருணம் இப்பொழுது வந்து சேரும். புதிய வாகனம் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புது வாகனம் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில நீங்க தலையிடுவதன் மூலம் ஏதாவது சண்டை சச்சுரவுகள் வரலாம். அதனால கவனமா இருங்க. மற்றவங்களோட பிரச்சனையில முடிஞ்ச அளவுக்கு நீங்க தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல மற்றவங்களோட விஷயத்துல நீங்க உங்களோட கருத்தை சொல்றீங்க இல்லையா, அந்த விஷயத்தையுமே நீங்க தவிர்க்கணும். அதனாலயுமே ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். அதனால கட்டாயம் மற்றவங்களோட பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கொடுக்க வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த விஷயத்திலுமே சட்டுன்னு முடிவு எடுத்துடுவீங்க. நல்ல விஷயத்த மட்டும் தள்ளி போடாதீங்க. வீடு, மனை, ஆடை, ஆபரணம் இந்த விஷயத்துல எல்லாமே அவசரப்படக்கூடாது. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது நல்லது. அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து மறையும். உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும், விசேஷம் நடப்பதற்கான வாய்ப்புமே அமையும்.
உங்கள் தைரியத்திற்கு இறைவனை வேண்டுங்க. பாதியில விட்ட படிப்பை தொடரக்கூடிய யோகமும் இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவது உங்களோட திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையுமே நீங்க பெற்று நலமுடன் வாழ முடியும். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.